பேக் இருக்குல்ல பூரா பேக் இங்கே நீங்கள் பயப்படுத்தி போட்டு படம் மட்டும் போட்டிருக்கு ஒரு தேர் மாதிரி இருக்கு. அதோட விளக்கம் வந்து என்னன்னு தெரியல ஒண்ணு. இப்ப கொழும்புக்கு போன எப்படி சிங்களமோ ஏசி வந்து அதோட சேர்த்து வெளி வாங்க பார்க்கலாம் ரூமை லைட்டை போடுவோம். அனைவருக்கும் வணக்கம், நான் ஜான்சன். நாங்கள் இன்றைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முதல் போட்ட வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க. இந்தியாவுக்கு வந்து நாங்கள் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் சென்னை தாண்டி சென்னையிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டினா இந்த இடத்துக்கு பேர் வந்து என்ன பேர் வந்து இல்லை பேர் உண்டு இல்லை கீழம்பாக்கம் இல்லை காணாவூரோ சென்னையிலேருந்து அவுட் ஆஃப் கிட்டத்தட்ட 1.5 ஹவர் தாண்டி வந்திருக்கிறோம். அங்கே வந்து ரூமில் தான் தங்கியிருக்கோம் நாங்கள். இந்த ரூம் வந்து அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இந்த ரூம் ஒரு நாளுக்கு வந்து வெறும் 850 ரூபா மட்டும்தான். அங்கே எவ்வளோ லாபம் அப்படி சொல்லி இந்த ரூம் வந்து அப்போ இந்த ஸ்ரீலங்கா காசுக்கு வந்து நீங்கள் 800 ரூபாயை 3 மடங்காக கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு அதோட ஸ்ரீலங்கன் பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லி தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது இந்த 800 ரூபா ரூம் வந்து எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் மற்ற என்னென்ன எல்லாமே இருக்குது ரூமுக்குள்ளே தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பார்க்கலாம் ரூமை லைட்டை போடுவோம். இதான் ரூம். சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோத்துக்குன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. ஒரு அளவான பெட் ஒன்று இருக்குது. இதில் பெட்டு வந்து கொஞ்சம் ஓகே இருக்கும். டபுள் பெட் என்ன இது, டபுள் பெட்டா சிங்கிள் பெட்டா? டபுள் பெட். அதாவது 2 பேர் வந்து வடிவாக இந்த பெட்டில் வந்து இருக்கலாம், படுக்கலாம். அப்போ நானும் அம்மா தங்கச்சி தான் வந்தோம். அப்போ இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணுறேன். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பெட் எங்களுக்கு தந்துருக்குறாங்க. அது தேவைன்னு சொன்னால் கீழே பிரித்து நாங்கள் படுக்கலாம். இந்த பக்கம் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ வெளியிடங்கள் இருக்கிற மாதிரி லைட்டு ஃபேன் செட்டப் இருக்குது. மற்ற ஏசி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இன்வெர்டர் ஏசி வந்து அதோடு சேர்த்து வெளியில் இருக்கிற அந்த என்ன சொல்கிற கீட்டை வந்து வெளியே தள்ளுறதுக்கு வந்து இன்னும் ஒரு ஏசியும் கொடுத்துருக்குறாங்க வந்து. அதோடு சேர்த்து டிவி ஒன்று வந்திருக்கு. டிவி எங்களுக்குரிய டிவியில் வந்து ஒரு மலையாள சேனல் ஒன்று போய் கொண்டிருக்கு. மலையாள படத்தை பார்த்தாலே என்ன சிரிப்பு, கம்பி கட்டுற மாதிரி எல்லாம் படம் எடுத்துக்கிறாங்க. இப்படி அடிக்க கார் பறக்குது, கையால் அடிக்க. என்னெல்லாம் சொல்றது, மலையாள சேனல் தான் கூட போகுது. கிட்டத்தட்ட 1500 சேனல் இருக்கு. அதில் 1000, 900, 951, 980 அதுகளுக்குள்ள தான் இந்த ஜெயா டிவி, சன் டிவி, நேத்ரா எல்லாம் பெறுது. மிச்சம் எல்லாமே வந்து மலையாளமும் ஹிந்தியும் தான் பெறுது. இந்த சேனல்கள் வந்து என்ன ரிசீவராக இருக்குது இதில். ஆனால் இதில் இருக்குது தமிழ்நாடுன்ற கண்டெக்ட் நம்பரும் இருக்குது, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளான்ற கண்டெக்ட் நம்பரும் இருக்குது. ஆனால் கூட வந்து இந்த சன் டிரெக்டில் வந்து இங்கே வேலை செய்து நம்ம மாற்றி பார்த்த அளவுக்கு மலையாளமும் என்ன சொல்கிறது ஹிந்தி பாஷா தான். ஹிந்தி பாஷா நெஹி பேட்டா எவ்வளோ தவிர்க்க வேண்டி வந்து இங்கே வந்து காண்ற இடம் இல்லாமல் இப்போ தமிழாக்கில் எவ்வளோதான் இருந்தாலும் இப்போ இலங்கையை மாதிரி தான். இப்போ கொழும்புக்கு போனால் எப்படி சிங்களமோ அது மாதிரி இங்கே எங்கே வந்தாலும் ஒரு பெரிய கடைக்கு வந்தாலுமோ சரி, இல்லாட்டி பெரிய என்ன சொல்கிறது ஒரு ஆஃபீஸுக்கு வந்தாலுமோ சரி, ஹிந்திலாம் கேட்குறாங்க எல்லாருமே வந்து. சில பேருக்கு வந்து தமிழ் தெரிஞ்சாலும் ஹிந்திலாம் கேட்குறாங்க இல்லைங்க, எனக்கு தெரியல. ஹிந்தி ஒரு ஃபேமஸாகவும் இருக்கலாமே நெஞ்ச. ஆனால் இங்கே வந்து பெரும்பான்மை வந்து ஹிந்தியோ தமிழோ, பெரும்பான்மை வந்து ஹிந்தியாக இருக்குது. பட் காசு வந்து நிறைய காசுகள் என்ன சொல்கிறோம் இங்கே காசுகள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அடுத்து பார்க்குறேன். மாற்றி தந்தவங்கள் பாருங்க, கலராக இருக்குது. இது வந்து 200 ரூபா தாள், காந்தி தாத்தாண்ட ஃபோட்டோ பார்த்து 200 ரூபா தாள். அடுத்தது பாருங்க ஒரு நோமல் குருத்து மஞ்சள் மாதிரி 20 ரூபா வந்து. இதில் வந்து எலோரா குகை என்று சொல்லி ஒரு படம் ஒன்று போட்டிருக்கு இந்த காசுக்கு பின்னுக்கு. இதுதான் இங்கே ஃபேமஸ் போல். மற்ற இங்கே இருக்கிற எல்லா காசுலையும் வந்து காந்தி தாத்தாவின் படங்களும் அவருடைய கண்ணாடின்ற ஃபோட்டோவும் வந்து பின்னுக்கு இருக்கும். ஏன் அப்படி? இல்லை நான் நீ கண்ணாடியே 2 கேட்குறேன். சரி, கண்ணாடியில் வந்து ஹிந்தி மொழி பாருங்க. இந்த காசுல கூட ஹிந்தி மொழி தான் கொஞ்சம் பெரும்பான்மையாக இருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் ஹிந்தி மொழி தான். அப்போ அடுத்தது வந்து 100 ரூபா தாள். 100 ரூபா தாள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. விதவிதமான கலரில் காசை பார்த்தா காசுண்டே தெரியாது. எங்களோட ஊரில் வந்து பச்சையும் மிஞ்சி போனால் ஒரு மஞ்சள் தாளும், அங்கே ஒரேஞ்சும், அவ்வளோதான். என்ன வேறு இல்லையே, பச்சை மஞ்சள் ஒரேஞ்ச், மற்ற 20 ரூபா சிவப்பு. இங்கே பாருங்க கலர் கிடையாது. ஒவ்வொரு தாளுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது. இதுவும் முதல் பார்த்து 200 ரூபா மாதிரி தான். அடுத்தது வந்து 50 ரூபா. 50 ரூபா பாருங்க என்ன கலர் வடிவாக இருக்குன்னு சொல்லி.
லைட் நீலம். இதில் வந்து ஹம்பி ஹம்பி என்று சொல்லி ஒரு புகைப்படம் ஒன்று போட்டிருக்கு, ஒரு தேர் மாதிரி இருக்கு. அதில் விளக்கம் வந்து என்னன்னு தெரியல உண்மையிலேயே. ஆனால் இந்த காசு வந்து ஒரு வடிவாத்தான் இருக்கு. காசுல வந்து உண்மையிலேயே பெருமதியை விட இந்த காசுன்ற வடிவுக்கு ஒரு தனி மார்க்கெட். அப்பா இந்த இந்தியா காசுகள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் பார்க்குறேன் கையில் எடுத்து. பிடிக்கிறதுக்கும் ஒரு ஆசையாக இருக்கு. கலராக இருந்தாலே ஒரு வச்சிருக்க பேர்ஸுக்கு வச்சிருக்க ஒரு ஆசையாக இருக்கு கலர் காசுல. இதில் வந்து தமிழ் மொழி வந்து மொத்தம் எத்தனை மொழி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 மொழி வந்து இதில் போட்டிருக்கு இந்த காசில் வந்து. அதில் 13வது மொழியாக வந்து தமிழ் மொழியும் இருக்குது. அந்த 50 ரூபான்னு எழுதினபடி நிறைய மொழியில் வந்து போட்டிருக்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ எங்கட வந்து இலங்கை மத்திய வங்கி மாதிரி நான் நினைக்கிறேன் இந்தியாவுக்கு வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நினைக்கிறேன். guaranteed by the central government. மத்திய என்ன அரசாங்கம். இது உண்டு பிள்ளையா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து 20 ரூபா தாள். 20 ரூபா தாளில் வந்து என்ன படங்கள் போட்டிருக்கு? 20 ரூபா தாள் கொஞ்சம் பழைய காசு பாருங்க. காசை பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் பழசாகிற காசுகள் வந்து. அதையும் கத்தான் சிரிக்கிறீர். அடுத்த 100 ரூபா முதல் பார்த்தினாங்கள். அதுக்கடுத்து 40 ரூபாயும் பார்த்தினாங்கள். அதுக்கடுத்தது 20 ரூபாய் கொஞ்சம் புதுசாக இருக்குது. வேறு சொல்லிக்கொள்ள இல்லை. இப்போ இந்தியாவில் இருக்கிற காசுகள் வந்து பாருங்க. இந்த இப்போ இவ்வளோ தான் கலர்கள் வந்து இதுண்டு. மற்ற 500 ரூபா இப்படி இருக்கும். டொலர் மாதிரி இருக்கும். டொலர் காசுக்கு இந்த பிரிண்ட் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட டொலர் மாதிரி 500 ரூபா. இந்த இதுதான் இலங்கை காசுகள். இலங்கை என்று சாரி, இது வந்து எங்களோட இலங்கை காசு. இது வந்து இப்போ இது வந்து இந்தியா 20 ரூபா, இது இலங்கை 20 ரூபா. ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்க. சைஸுக்கும் அதில் என்ன சொல்றது நீள மகளங்கள் வந்து கலர் வித்தியாசங்கள் வந்து இவ்வளோ பெருமதி என்று சொல்லி. ஸோ இந்தியா வந்ததுக்கு இந்த காசுகள பெருமதி வந்து உண்மையிலே விளங்கிச்சு. என்னென்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் சாப்பிடல. அது இந்தியாவில் வந்து இப்போ இங்கே விடிய சாப்பிட்னாங்க ஒரு இடத்துல சாப்பாடு சரியே இல்லை. அம்மா வந்து சத்தி எடுத்துட்டா பிரேக்கில் சாப்பிட்ற இடத்துல வந்து. அப்படி இங்கே சீப்பான இடங்களில் போய் அந்த ரோட் சைட் கடையில் போய் சாப்பிடுங்க. ரோட் சைடுன்னு சொன்னால் தள்ளு வண்டியில் விற்று கொண்டே போவாங்க. அவங்கள்ட்ட வேண்டி சாப்பிடுங்க வந்து அவங்க சில பேர் உண்மையிலே அந்த கைக்கு க்ளவுஸ் ஒன்றும் போடுற இல்லை, அப்படியே எடுத்து போடுறாங்க கையாலே தட்டுகளில். அப்போ அது வந்து உண்மையிலே ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும். இங்கே மட்டும் இல்லைன்னு நான் அதில் இப்போ 2-3 பேரை கேட்டினான், ஆட்டோவரனையும் கேட்டினான். அது கிட்டத்தட்ட ஆந்திரா அங்கே இந்தியன் ஃபுல்லாகவே இப்படியான அந்த என்ன சொல்கிறது தெலுங்குக்காரோ ஹிந்திக்காரோ அந்த பிஸ்னஸ் செய்கிறாங்களாம். அந்த கையாலேயே வந்து கிள்ளி போடுவாங்களாம் சாப்பாடுல. அப்போ இங்கே வந்து ஹைஜீனிக்கான நல்ல ஒரு உணவுகள் வந்து எடுக்கணும்னு சொன்னால் எங்கேயும் பெரிய ஹோட்டல்கள் நல்ல சைவ உயர்தர ஹோட்டல்கள் வந்து இங்கே இருக்குது. அங்கே போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு என்ன சொல்கிறது சாப்பாடை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டி இப்படியான சாப்பாடை தான் எடுத்துக்கொள்வீங்க. இவ்வளவு நேரத்துக்கு மலையாளத்தை பார்க்குறது. மற்ற நீங்களும் இந்தியா பக்கம் வந்தால் உணவுகளை வந்து வாங்கி சாப்பிட்றது வந்து மிகவும் கவனமாயிருங்கோ. முக்கியமாக வந்து இந்த சிக்கன் நான்வெஜ் சாப்பிடுங்க, அதாவது மச்சங்கள் நீங்கள் சாப்பிடுங்க வந்து மிகவும் கவனமாக இருக்க வேணும். எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரி இல்லை. இந்தியாவில் வந்து ஒரு சில உணவகங்களில் மட்டும்தான் நீட்டாக இருக்கும் சாப்பாடுகள். மற்றபடி மரக்கறி சாப்பாடு வந்து நார்மலாகவே எல்லா இடத்துலையுமே இருக்குது, பார்த்துக்கொள்ளலாம். காலையில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன சம்பவம்னு சொன்னால் சென்னையிலேருந்து ஆட்டோன்னு சொல்கிறேங்க டாக்ஸி புக் பண்ணியாச்சு. இப்போ டாக்ஸி புக் பண்ணால் நாங்கள் வர இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகும். இவன் என்ன செஞ்சு விட்டான், எங்களை 6 மணிக்கு ஏற்றி 10 மணி மட்டும் சுற்றி கொண்டு வந்து இங்கே ரக்கி விட்டான். ரக்கி போட்டு கேட்டான் 2800 ரூபா இந்தியா காசுக்கு. இந்தியா காசு 2800 ரூபான்னு சொன்னால் இலங்கை காசுக்கு 3 மடங்காக பெருக்கி பாருங்க, தெரியும் 3.5 மடங்காக பெருக்கி பாருங்க. 6000 தாண்டுது அந்த காசு. அப்போ நானும் சரி என்று போட்டு நாங்கள் வந்து இறங்க வேண்டியதுக்கு இறங்கிட்டு அவருக்கு 3 காசை கொடுத்தா நாங்கள் இங்கே வந்தோமே ரிசீவ் பண்ண வந்தோமே வைத்தியம்னு சொல்லி பார்க்க வந்தோம். அப்போ அவர்கிட்ட நேரடியாக வந்தாங்க. வந்து அவர் சொன்னேன், தம்பி நிப்பாட்டு, அவரே நிப்பாட்டு, இங்கே வா, எவ்வளோ வாங்கணும்னு சொல்லி. இல்லைங்க நீங்கள் மறந்துட்டீங்க, அது பழைய ரேட்டு, நீங்கள் சொல்கிறது இது புது ரேட்டு வாங்கினேன்ட்டு. அந்த மெடிசன் டக்குனு அந்த படங்களில் வர்றது மாதிரி தான் போகிற வாராக்களை கூப்பிடுது, இங்கே வாங்கலன்னு இவனை பாருங்க 2800 ரூபா வாங்குறான்னு சொல்ல சன முதல்ல குமிச்சிட்டுது. அவனுக்கு கும்மி அவனை என்ன செஞ்சு விட்டான், 1000 ரூபா வாங்கிட்டு ஓடிட்டான், நிற்கவும் இல்லை, கண்ணாளுக்கு வேறு தொழு. அப்படி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே அங்கே இருக்கும் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு டாக்ஸிகள் வந்து இருக்கும், அதில் புக் பண்ணுறவங்களுக்கு நல்ல
கூடுதோ குறையுதோ நீங்கள் அங்கேயே புக் பண்ணிக்கொள்ளலாம். வெளியில் வந்து நீங்கள் டெக்ஸியில் புக் பண்ணும்போது உங்களை வந்து சுற்றி காட்டி கொண்டு போவாங்க. கிலோமீட்டர் கணக்கும் கூடவே இருக்கும். காசுகளையும் வந்து கூட வேண்டுவாங்க. கிட்டத்தட்ட இங்கே 100 கிலோமீட்டருக்கு 55 கிலோமீட்டருக்கு வந்து வெறும் 1100 தான் கொடுத்த நாங்கள். அதுதான் உண்மையாகவே போகிற ரேட்டு. இதே இலங்கையிலிருந்து நாங்கள் வாரோம்னு தெரிஞ்சால் ரேட்டை வந்து கொஞ்சம் கூட கேட்பாங்களாம். எங்களுக்கு தெரியாத என்னன்னு சொல்லி அப்போ கூட ரேட்டு வந்து சொல்கிறது. ஆனால் இங்கே வந்தால் உண்மையிலேயே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்போ சரியென்று கூட எங்கள் தங்கச்சிக்கு வந்து ஒரே என்ன சொல்கிறது குளிர் என்றபடியாக மற்றது மூச்சு பிரச்சனைகள் என்றபடியாக அவளுக்கு இதோட குளிர் மன்றபடியாக ஒரு பெட்ஷீட் ஒன்று வேண்ட போனாங்க. பெட்ஷீட் வந்து இந்தியன் ருபீஸுக்கு வந்து 245 ரூபா. நல்ல பெரிய பெட்ஷீட் டபுள் வெயிட்டுக்கு போடலாம். நல்ல துணி உண்டு. அப்போ இதை வாங்கிட்டு தான் பேருந்து என்ன சொன்னால் இப்போ யாழ்ப்பாணம்னு சொன்னால் என்ன செய்யணும் ஒரு பொலித்தீன் பேக்லேயோ இப்போ யாழ்ப்பாணமோ என்ன இப்போ இலங்கையாண்டாலே பொலித்தீன் பேக்கோ இதுலேயும் தான் போடுதுறேன் கடை பேர் அடித்து ஒரு பொலித்தீன் பேக் கொண்டு வரும். இங்கே பார்த்தா உர பேக் இருக்குல்லோ உர பேக் இங்கே உர பேக் நூல் உர பேக்கில் பின்னப்பட்ட அவன் கடையின் பேர் ரேகா டெக்ஸ்ன்னு சொல்லி அங்கே தான் எடுத்து நாங்கள் பாருங்க. உர பேக்கில் வந்து அவன் கடையின் பேரை பிரிண்ட் அடித்து தந்திருக்கணும். ஒரு வித்தியாசமாக இருக்கடி இந்த இது விளங்குதா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த என்ன சொல்கிற சாமான் வாங்கி போன இடத்துல வந்து வடியாகவும் இருக்குது. அந்த என்ன சொல்கிற பெருசாக இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு தான் நான் வந்து இப்படி ஒரு என்ன சொல்கிறது பேக் கொண்டு பார்த்துருக்கேன். இப்படிங்க மற்றும்படி அங்கே கண்டிருக்கிறேன். அங்கே காண்ற இடத்துலையும் வந்து இந்தியா அட்ரஸ் தான் போட்டிருக்கு. யாராச்சும் இங்கேருந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தா அந்த பேக்கில் காணலாம். டிரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன். உர பேக்கில் வந்து செய்யப்பட்ட பிரிண்ட் அடித்த ஒரு உடுப்புக்கு புடவை கடைன்ற வந்து அவங்களோட பேர் அடித்த ஒரு பேக் உண்டு. எங்களோட ஊரில் வந்து கபிலா பேக் மாதிரி இங்கே உர பேக்கில் செஞ்ச பேக் வந்து கொடுப்பாங்க. உண்மையிலே ஒரு அழகாக இருக்கு. என்ன அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் உண்டு. இலங்கையிலிருந்து வாராக்கள் தயவு செஞ்சு இப்படி மல்டி பிளக் கொண்டு வாங்க. ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிற பிளக்கில் வந்து எங்களோட நாட்டில் இருக்கிற சார்ஜர் வந்து கொழுவே இல்லாது. இப்படித்தான் இருக்கும். நீங்கள் இப்போ வர டைப் சி ஃபோனுகள் வந்து ஒன்றுமே கொழுவே இல்லாது. அப்போ சரியான அலைச்சல் வந்து இங்கே வந்து இங்கே அலையிறதை விட நீங்கள் அங்கேருந்து வேலைக்கிலேயே வந்து ஒரு இன்டர்நேஷனல் என்ன சொல்கிற மல்டி பிளக் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே கொழுவலாம். இங்கே நிறைய இருக்கிறது வந்து இப்படியான பிளக்குகள் மட்டும்தான். ஸ்ரீலங்காவில் இருக்கிற அடாப்டர் வந்து கொழுவே இல்லாது. ஸோ உங்களுக்கு சார்ஜ் போடவோ அவசரத்துக்கோ கஷ்டம். நீங்கள் இங்கே வந்துட்டு அங்கே போகணும்னாலும் உடனே தெரியாட்டியும் கஷ்டம் அப்படி போகிறது. சில இடங்களில் வந்து ரேட்டும் கூட. இது வந்து இங்கே ரேட்டுக்கு வந்து வெறும் 50 ரூபாய்க்கு வாங்கினான். இலங்கை மதிப்பு வந்து 150 ரூபா என்று சொல்லிக்கொண்டு இங்கே லைட்டுகள் 2-3 இருக்குது. வேறு என்ன இங்கே காட்டுறதுக்கு இருக்குது. ரைட் சாப்பாடை பாருங்கோ. சாப்பாடு வேணாங்க. அடுத்த சாப்பாடை பார்ப்போம். இது வந்து ஃபுல் ரிவ்யூவாக தான் இருக்குது. முன்னைக்கு உங்களுக்கு பிடிக்காட்டியும் பாருங்கோ. பிடிக்காட்டியும் பாருங்கோ. நாங்கள் பாவம் இல்லை. கேக் கொண்டு வேணாங்க. கேக் பேட்டிஸ் அதுக்கு வந்து அழகான ஒரு பெட்டி கொண்டு வச்சு தந்தது. ஸ்பெஷல் ஆர்டர் அண்டர்டேக்கரோ ரைட். அது வந்து எனக்கு தான் தங்கச்சிக்கு இல்லை. ஓ அடுத்தது வேறு என்ன வாங்கினாங்க என்ன ரைட். இது வந்து தங்கச்சி விரும்பி கேட்டது கேண்டோஸ். இங்கே விற்கிறது வந்து இங்கே இருக்கிற விலைக்கு வந்து இது வெறும் 15 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அடுத்தது வந்து தண்ணி தாகமாக இருக்குன்னு சொல்லி மில்க் ஷேக். இது வந்து நார்மலாகவே இலங்கையிலேயும் இருக்குது. ஆனால் இது வந்து மேட் இன் இந்தியா கண்ட்ரி ஆஃப் ஒரிஜினல் இந்தியன் ப்ராடக்ட் வந்து மில்க் ஷேக் கொண்டு வாங்கினாங்க. கவின்ஸ் மில்க் கூட இந்த இந்தியா விளம்பரங்களில் வந்து பார்த்துருப்பீங்க. சீதாமில் விளம்பரங்களில் இந்த ப்ராடக்ட் இந்த விளம்பரங்கள் வந்து கூட வரும் உங்களுக்கு. அதில் வந்து 2 வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அம்மா சொன்னா தனக்கு விடியவில் பசிக்கும் அழிஞ்சு திரிய தேவையில்லை தானே வெளியிலே அடிக்கடி திரிவான்னு சொல்லி போட்டு ஒரு மிக்சர் பேக்கெட்டும் வேணுனாங்க. அதுவும் இங்கத்திய ப்ராடக்ட் தான். இந்தியாவில் செய்யப்படுறது. மிக்சர் நார்மலாக எல்லா இடத்துலையும் செய்யறாங்க தான் என்ன. அதுக்கப்புறம் சரி நாங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு 11-12 மணி ஆகுது. இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் என்ன வாங்கினாங்கன்னு சொன்னால் இது வந்து ரோல். ஆனால் நீட்டு ரோல். இந்த ரோலுக்குள்ளே வந்து சிக்கன் முட்டை எல்லாமே இருக்குது. செமன் மிக்ஸாக பண்ணி வச்சுருக்கு. சோஸ் எல்லாம் ஊற்றி. ஸோ இதுவும் வாங்கினாங்க. இப்போ இவ்வளவும் வாங்கினதுக்கு நாங்கள் இவ்வளோ எடுத்தவங்க
ஓ 305 எவ்வளோத்துக்கும் எடுத்தவங்க சரியான விலை குறைவு. அதுக்கப்புறம் ப்ளக் எடுத்தினாங்க. ப்ளக் விலை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 50 ரூபான்னு சொல்லி. அப்போ இங்கே இருக்கிற சாமான்கள் வந்து பொருட்கள் வந்து விலை குறைவு உண்மையிலேயே. என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு குடும்பம் வந்து அடிப்படையாக வாழ்கிறதுக்கு 3 நேரம் ஒழுங்காக சமைச்சு சாப்பிட்டு அவங்க குடும்பம் நடத்தி அவங்களோட வாழ்க்கையை காட்டுறதுக்கு வந்து வெறுமனவே வந்து ஒரு அவங்களுக்கு மாதத்துக்கு வந்து 15,000 ரூபா கணமா. ஆடம்பர வாழ்க்கை வந்து வாழ்ந்து அவங்க கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்கு வந்து மாதம் ஒரு 50,000 ரூபா காணுமா. அப்போ யோசிப்பாங்க ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா கூட்டிட்டான் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு இங்கே. அப்போ அந்தளவுக்கு வந்து பொருட்கள் வந்து விலை குறைவு. ஆனால் வந்து அந்த பணத்தை வந்து உழைக்கிறதுக்கு வந்து சரி எனக்கு கஷ்டப்படணும் இங்கே. அது ஒன்று தான் பிரச்சனை. தண்ணியெல்லாம் இப்போ எங்கள் இலங்கையே மாதிரி இல்லை. மற்றபடி ஒரு உடுப்பு வைக்கிறதுக்கு ஒரு இது தந்துக்கிறாங்க. இன்டர்ஃபேஸ் ஒன்று பெரிய இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறம் பாத்ரூம் நார்மலாகவே எல்லா இடம் இருக்கிற பாத்ரூம் மாதிரி தான். ஆனால் க்ளீன், நல்ல க்ளீன். அந்த அரியண்ட படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா க்ளீனாக இருக்கும் பாத்ரூம் வந்து. இப்படியே ஆமாம் வெளியில் போயிட்டா பெரிய ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வருது. இவ்வளவு தான் ரூம். எங்களோட ரூம் நம்பர் 304 நாங்கள் இருக்கிறோம். அதாவது 2ஆம் மாடியில் வந்து நாங்கள் இருக்கிறோம். எங்களோட இதுக்கு நேராக வந்து பெரிய மசூதி ஒன்றும் இருக்குது. அதில் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பெரிய மசூதி ஒன்று தெரியும் உங்களுக்கு. இந்த அது மசூதி தான். எங்க காட்டுறேன். இதால் நேராக போனோம்னு சொன்னால் ஒரு மசூதி ஒன்று இருக்குது. பாருங்கோ எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. மசூதி ஒன்று இருக்கு. இதுதான் நகர் சென்னை. 6,69,110 ரூபா ஏதோ ஒரு நம்பர் உண்டு. இங்கே சென்னைக்கு வந்து நம்பர் இருக்கு. 6,01,000, 6,02,000, 6,03,000 சொல்லி நம்பர் போகும். சென்னையில் வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து திமுக கட்சி கொடிகளும் வந்து மற்றது உதயநிதி ஸ்டாலின் படம் மேலே நடிப்பேர் அவர்கிட்ட ஃபோட்டோ தான் இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கு. ஸோ சென்னை அழைப்பாக இருந்தாலும் இடங்களை பார்க்கல ஒரு சந்தோஷமாக இருக்குது. டிஃபன் பிரியாணி பாஸ்போர்ட் அங்கே பாருங்கோ. இங்கே வந்து எல்லாமே மிக மிக மலிவான பொருட்கள் தான் இருக்கும். பஸ்ஸுகள் போகுது பாருங்க. அப்படின்ட்டு பஸ்ஸில் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பஸ் எல்லாமே. இங்கே கூட வந்து ஹெல்மெட் ஒருத்தருமே போடுறோம் இல்லை. ரூல்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுற பாருங்க. ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க எல்லாருமே. இதே ஸ்ரீலங்காவில் ஹெல்மெட் இல்லாமல் போனால் 2,500 அங்கே கோட்ஸும் அடிப்பாங்க வேகமாக போனால். இந்தியாவில் போலீஸுக்கு முன்னுக்கு ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க. இதுதான் நமது சென்னை சிட்டியோட இன்னொரு பக்கம். ஆட்டோகாரன் சொன்னவர் நீங்கள் வந்து இலங்கை தமிழில் கதைக்க வேணாம்னு சொல்லி பாங்கோ போங்கோ இடுங்கோ எவ்வளவு போகுது அப்படி கதைக்க வேண்டாமா. ஏன்னா அப்படி கதைச்சால் ஒரு சில ஆட்கள் வந்து என்ன செய்வினம் என்றால் அந்த எங்கள்கிட்ட ஏமாத்த பார்ப்பினம், காசு அடிக்க பார்ப்பினம், இருக்கிற பொருட்களை வந்து பறிக்க பார்ப்பினம் என்று சொல்லியிருந்தது. அப்போ அந்த வகையில் வந்து அவர் நல்லதாக சொல்லியிருந்தவர். எல்லாருமே இல்லை, ஒரு சில ஆட்கள் மட்டுமே அப்படியா இலங்கை தமிழில் வந்து கதைக்க வேணாம்னு சொன்னவர். அதை வந்து குறைச்சி கொள்ளுங்கன்னு சொல்லி. அப்போ என்ன சொன்னால் எல்லாரும் இல்லை, ஒரு சில ஆட்கள் வந்து தான் இப்படி இலங்கை தமிழ்ன்னு இலங்கை தமிழ்ன்னு சொன்னால் இதண்ட ஏன்டா காரில் போய் கொண்டு வந்து அம்மா காரில் போய் கொண்டு வந்து நாங்கள் காரில் போய் கொண்டு இருக்க அம்மா டோர் ஒழுங்கா சாத்தையில். அப்போ சாத்தாமல் இருக்க 2 பேர் பைக்கில் வந்தவங்க சைட்டா. 2 பேரும் வந்து கோன் அடிச்சு கொண்டு வந்தாங்க காருக்கு. அப்படியே சைட்டாக வர நாங்கள் நிஜமே தனவ போகிறாங்களாக்கும், சண்டை பிடிக்க போகிறாங்களாக்கும்ன்று அம்மா நித்திர காரை நிப்பாடி போட்டு சொன்னாங்க. டோர் ஒழுங்கா பூட்டிட்டு போங்க சைட் பண்ணிட்டு. அப்போ பாருங்க மினக்கட்டு அந்த காரை திறத்தி டோரை வந்து சாத்தி போட்டு போங்கன்னு சொல்லி அப்புறம் நாங்கள் சைட் பண்ணி இழுத்து சாத்தி போட்டு தான் நாங்கள் போனாங்க. அப்போ அந்தளவுக்கு வந்து எல்லாருமே வந்து இப்போ கொழும்புக்கு போனால் கூட சில கலர் இருப்பாங்க, பின்னாடி தெரிஞ்சு பேச கலர் எடுத்துன்னு போவாங்க. அது மாதிரி தான் இங்கே எல்லாருமே அப்படி இல்லை. உதவி செய்ய மெனப்பான்கூடிய நிறைய நபர்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க தமிழாக்கள். அதாவது தேடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன தேடி இவ்வளோ திறத்தின்னு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களே ஞான் பார்த்துருக்கோம் நாங்கள்.
சரி, அப்போ அந்த வகையில் வந்து இன்றைய வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மருந்து இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அது எங்களுக்கு ஒரு வகையில் பிரியோசனம் இருக்கும். உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து தெரிய வரும். என்ன அப்போ என்ன மாதிரி உங்களோட ஃபீலிங் இருக்குது? நல்லது. என்ன ஃப்ளைட்டில் வரையில நீங்கள் பயப்படுத்தி போட்டீங்க. ஃப்ளைட்டில் வரையில கொஞ்சம் பயந்துக்கணும், அவ்வளோதான். ஃப்ளைட் வந்து ஆடுங்க. அங்கேயும் பயப்படலை, நானும் பயப்படலை. ஏன் செல்லம் பயந்து எனக்கு ஃப்ளைட்டில் வரைக்கும் கொஞ்சம் பயந்து போனோம். ஃப்ளைட் வந்து என்ன அந்த பறவைகள் வரைக்கும் மேலே கீழே போகிறதான். ஃபர்ஸ்ட் டைம் தானே ஃப்ளைட், உண்மையிலேயே போய் சொல்லக்கூடாது. ஒரு கட்டத்தில் போய் ஃப்ளைட்டு வந்து ஆட வலிக்குது, கட 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 மேலே போய் எட்டி பார்த்தா நல்ல உயரத்தில் நிற்க தானே ஆடுது. நான் நினச்சேன் ரங்கு தாக்குமெண்டு. எனக்குண்டா இன்னும் அம்மா அம்மா செட்டியா என்ன நடக்க போதும்னு திரியாண்டு போட்டு பார்த்தா அது வந்து இந்த மேலே கீழே அங்கேயும் அந்த ஆட்டம் கொண்டு வருமா. ஏண்டா கிட்டடியில் வந்து விமான விபத்து ஒன்று நடந்தது. நிறைய பேர் வந்து உயிரிழந்தவை. இப்படித்தான் சந்தோஷமா எத்தனையோ காரியங்களை செய்யறதுக்காக போய் அவ்வளோ பேர் வந்து கருகி எரிஞ்சு அவங்களோட உயிர் வந்து போனது. அப்போ இந்த ஃப்ளைட்டு வந்து நடுவானில் பறந்து கொண்டிருக்கு. எனக்கு அதை பார்க்க ஒரு பயம் வந்துட்டு சரியாண்டு போட்டு கடவுள்கிட்ட சித்தம் என்ன, நாங்கள் வந்து எங்களோட உயிர் இன்றைக்கு போகணும்டா போதான் போகுது. அது வரைக்கும் சந்தோஷமா அன்பா இருக்கணும். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. இன்னும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் ஜான்சன். பாய்.